வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் மாசி மாதத்திற்கான பலாபலன் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது பிப்ரவரி 13 முதல் மார்ச் 13 வரைக்கும் இந்த காலகட்டத்திற்கான பலாபலன் எப்படி இருக்குங்கிறதான் பார்க்க போகிறோம். மாத பலன் என்பது சூரியனை மையமாக வைத்து சொல்வது, தினப்பலன் என்பது சந்திரனை மையமாக வைத்து சொல்வது. அந்த வகையில் தை மாதத்தில் சூரியன் மகர ராசியில் இருந்தார். இப்போது மாசி மாதத்தில் கும்பராசிக்குள் வந்துட்டார். சந்திர பகவான் 27 நாட்களுக்கு ஒரு சர்க்கிள் சுற்றி வரும். 2.25 நாள் ஒரு ராசியில் இருக்கும். வருடக்கோள்களில் மாற்றம் இல்லை. குரு, ராகு, கேது, சனி பகவான் கிரக நிலையில் மாற்றம் இல்லை. இப்போ மற்ற கிரகங்கள்லாம் என்ன மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தா, புதன் சுக்கிரன் மட்டும்தான் 2 வாட்டி மாறுறாங்க. 13/2/2024 புத பகவான் கும்பத்துக்கு மாறுறார். 13/2/2024 மகரத்துக்கு சுக்கிரன் மாறுறார். 19 மாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 2/3/2024 புத பகவான் மீனத்துக்கு மாறுறார். மாசி 25 8/3/2024 சுக்கிர பகவான் கும்பத்துக்கு மாறுகிறார். இந்த மாற்றங்களை வைத்து ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பலாபலன். ரிஷபராசிக்கு சூரிய பகவான் 4 குடைய கிரகம், சுகஸ்தானாதிபதி. அவர் இப்போ 10ஆம் இடம் அமர்கிறார். கூட ஆட்சி பெற்ற நிலையில் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் சூரியனோடு இணைகிறார். சூரியன் சனி இணைவு அப்படிங்கிறது பொதுவாக ஒரு நல்ல இணைவு இல்லை. ஆனால் இதற்கு முன்னாடி சூரியன் 9ஆம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்திருந்தார். செவ்வாய் சூரியன் இணைவும் ஒரு பெரிய விசேஷமான இணைவு இல்லை. அந்த வகையில் பார்த்தப்போனா அங்கேருந்து சூரிய பகவான் மாறி இப்போ சனி பகவானோடு இணைகிறார். இது உங்களுக்கு 10வது இடம். ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் வருவது நல்லது. 9, 10 குடையவராகவே சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதும் ஒரு யோகம். உங்களை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த விதமான கெடுபலன்களும் நடக்க போகிறதில்லை. இந்த மாதம் நற்பலன்கள் தான் நடக்க போகுது. புதன் ஒரு முக்கியமான கிரகம். அவர் 2க்கும் 5க்கும் உடைய கிரகம். அவரும் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு 10 மற்றும் 11ஆம் பாவத்தில் தான் இருக்க போகிறார். 10ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் புதன் சூரியனோடையும் சனி பகவானோடையும் இணைந்திருப்பார். 11ஆம் இடம் வரும்போது புத பகவான் அங்கே நீச்சம் பெறுவார். நீச்சம் பெற்றாலும் அங்கே அது 11ஆம் இடம் என்பதால் அது ஒரு யோகம்தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான மாதம் தான் சொல்லணும். குறிப்பாக இது யாருக்கு ரொம்ப பெரிய யோகத்தை செய்யும் அப்படின்னா, இப்போது எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம். எவ்வளோ பெரிய படிப்பாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக படிப்பாங்க. கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சிறந்த எதிர்காலத்திற்கான ஒரு அடித்தளம் அமைக்கும் வண்ணம் இந்த படிப்பு அவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். ஆசிரியர்களுடைய ஆலோசனை, நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு நல்லிணக்கம், நெருக்கம் ஏற்படும். அதை இந்த புத பகவான் செய்து கொடுப்பார். புதனுடைய சஞ்சாரம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் பெரிய அளவில் படிப்பு ஆர்வம் அதிகரிக்கும். சரி, நான் ஆசிரியர் சார், நான் எப்படி என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா, இதே தான் உங்களுக்கும். உங்களுடைய வாக்கு ஸ்தானத்துக்குரிய கிரகம் புதன், அவர் வலுவாக இருப்பதால் நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது மாணவர்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் துறையில் இருக்கக்கூடியவர்கள், எந்த கம்யூனிகேஷன் துறையில் தகவல் தொடர்பு, மீடியேட்டர், மீடியா, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி புரோக்கரேஜ் பண்ணுவாங்க, புரோக்கிங் கம்பெனி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு தரகு வேலை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு சிறப்பான மாதமாக இது இருக்கும். அதே மாதிரி வருமானங்களும் ஜாஸ்தியாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். சந்தோஷமான சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் பேசுவீங்க. நல்ல விஷயம் நடக்க போகிற நேரம் இது. அப்போ எதிர்காலத்தை திட்டமிட்டு சில விஷயங்கள், சில பேர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் கூட பண்ணுவாங்க. அதற்கான தேதி
குறிப்பாங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடியது பங்குனி மாதம், மாசியிலே இடம் மாறலாமா அப்படின்லாம் நீங்கள் வந்து டேட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த மாதிரியான சுப விஷயங்களுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். பெரிய அளவில் இது ஒரு யோகமான மாதம் என்பதில் எந்த அளவுலையும் சந்தேகம் இல்லை. சில பேர் வந்து பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கலாமாங்கிற எண்ணமும் சிலருக்கு மனதில் எழும். ரொம்ப நாள் ஆச்சு பழைய வாகனத்தை மாற்றலாமாங்கிற எண்ணம் வரும். அப்படி இல்லைனாலும் உங்கள் வண்டியில் இருக்கக்கூடிய டயரை கழட்டி போட்டுட்டு புது டயராவது மாற்றுவீங்க. அதனால் இப்போ வந்து ஒரு புது டயராவது உங்கள் வாகனத்துக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு வரும். அப்படி தான் இருக்குது இந்த கிரக அமைப்பு. சுகஸ்தானாதிபதி சனி பகவானோடு இணைகிறார். அதனால் டயர் மாற்றுற சூழ்நிலை ஏற்படும். கால்நடைகள் வளர்ப்பவர்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். ஆடு, மாடு, கோழி இதை வீட்டில் வளர்ப்பவர்களுக்கு ஆதாயம் வரும். அதையே தொழிலாக செய்பவர்களுக்கும் ஆதாயம் உண்டு. முட்டை ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இந்த மாதிரியான ஒரு உணவு சார்ந்த தொழில், விவசாயம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பான மாதம். அதே மாதிரி கல்யாணம், நிச்சயதார்த்தம், உப்பு தாம்பூலம் மாற்றுவது, இந்த மாதிரியான விஷயங்களும் மங்கள விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டி பெயின், ஜாயிண்ட் பெயின், நீ பெயின்னு சொன்ன எந்த விதமான பெயினும் கிடையாது. இப்போது எழுந்து வாக்கிங்லாம் அழகாக போகலாம். அந்த அளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான மாதம் இது.